எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ரூபேஷ் செத்ரி. இன்னைக்கு சூப்பராக நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி நேம் சில்லி கொரியண்டர் ப்ரான். ஓகே, எப்படி ரெடி பண்ணுற ஃபுல்லாக வீடியோலேயே சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம கூட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி ரப்பாக கட் பண்ணி ஒரு ஜார்லேயே போடுங்க. அப்புறம் அதே மாதிரி நம்ம கொரியண்டர் ரூட். ஓகே, இந்த ரூட் கூட இதே மாதிரி கட் பண்ணி போடணும். ரூட்டு இதை மாதிரி இதுக்கு இதை போடுறோன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம இதை சில்லி கூட இதே மாதிரி ரப் கட் பண்ணி சில்லி கூட இதே மாதிரி ரப் கட் பண்ணி நான் போட்டாச்சா. இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ மிக்சியிலே போட போகிறோம். கொஞ்சமாக நம்ம கார்லிக் சாப்பு, ஜஸ்ட் 200 கிராம் கார்லிக் சாப் போட்டு இதை நான் கொஞ்சமாக வாட்டர் போடணும். லைட்டாக வாட்டர் போட்டு இந்த மாதிரி அரை வைக்கணும். பாருங்கள், சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரான் நான் வாஷ் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரானும் இந்த ப்ரான்லேயே லைட்டாக நம்ம போட்டிருக்கு சிக்கன் ப்ராத் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, சிக்கன் பவுடர் பாதி போடலாம். பாதினா ஒரு ஸ்பூனுக்கு பாதி. ஓகே, கொஞ்சமாக முட்டை, கொஞ்சமாக மைதா மாவு போட்டிருக்கு. மைதா மாவு போட்டு கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுமே 50-50 போடணும். ஓகே, ஈக்குவலாக போடணும். ஸோ ரெண்டுமே போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரை பண்ணாலே ஒரு கடாய் போட்டு ஒரு ஆயில் போடணும். கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லே இதை நம்ம குக் பண்ண போகிறோம். எப்படி குக் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ஒரு பீஸ் எடுத்து நான் போடுறோம். ஒரு பீஸ் எடுத்து நல்லா குக் பண்ணோம். இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணான்னா நம்ம ப்ரான் சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உள்ளே நல்லா குக் ஆயிடும். இல்லைன்னா குக் ஆக மாட்டா. மேக்ஸிமம் 2-3 மினிட்ஸ் தான் குக் பண்ணும். ஜாஸ்தி டைம் குக் பண்ணக்கூடாது. ஜாஸ்தி குக் பண்ணான்னா ப்ரான் ரொம்ப ஹார்டாகும். ஸோ சாப்பிட்றதே நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பேட்டரை போட்டான்னா நம்ம ப்ரான்லேயே பேட்டரே தெரியாது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லே இதை குக் பண்ணணும். ஜாஸ்தி ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் ப்ரான் நல்லா இருக்காது. ஸ்லோ ஃப்ளேமில் மேக்ஸிமம் 2-3 மினிட்ஸ் தான் குக் பண்ணும். அதே மாதிரி நான் குக் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், நீங்கள் இந்த ஊரில் வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக காமெண்ட் போடுங்க. ஏன்னா எனக்கே தெரியணும் நம்ம வீடியோ இந்த ஊருக்கு போகுது. கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்தால் அதை கூட கண்டிப்பாக சொல்லுங்கள். இதான் ரெசிபி ஆக்சுவலி கூட ஹெல்தி. நான் எதுவுமே சாஸ்லாம் போடாமல் ஒரு ஆத்தென்டிக் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறேன் அதை மாதிரி பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ப்ரான் நம்ம ஆயிடுச்சு. இப்போ 90% குக் ஆயிடுச்சு. இப்போது ஆல்ரெடி நான் ஆயிடுச்சு 100% குக் பண்ணோம். ஓகே, அப்புறம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நான் வைக்க போகிறேன். அங்கே பாருங்கள், நல்லா குக் பண்ணோம். அப்புறம் நீங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி எனக்கு 3000 சப்ஸ்கிரைப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபருக்கு. இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ரான் எடுத்துருக்கேன். அதே ஒரு கடையிலே கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் போட்டு நம்ம போட்டிருக்க கொஞ்சமாக ஜிஞ்சர் சாப் போட்டிருக்கு. நல்லா சாட்டை பண்ணோம். இந்த ஜிஞ்சர் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால ஜிஞ்சர் சாப் பண்ணி நல்லா குக் பண்ணோம். ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டையுமே 50-50 ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா சாட்டை பண்ணோம். அப்புறம் கொஞ்சமாக போட்டிருக்கு க்ரீன் சில்லி கூட இதே மாதிரி நீங்கள் சாட்டை பண்ணோம். க்ரீன் சில்லி இதை மாதிரி சாட்டை பண்ணால் இன்னும் சூப்பர் இருக்கும். கொஞ்சமாக ஆனியன் ரைஸ் இதே மாதிரி ஜூலியன் பெருசு கேப்சிகம் எல்லாம் இதே மாதிரி நீங்கள் நல்லா சாட்டை பண்ணோம். பார்த்தீங்களா, சூப்பராக சாட்டை ஆயிடுச்சு. சாட்டை பண்ணோம். அப்புறம் கொஞ்சமாக நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த கொரியண்டர் கார்லிக் எல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த பேஸ்ட் இப்போ போட போகிறோம். இதை நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும், அப்போ போடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கார்லிக்கில் நல்லா இதாக ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம அந்த பேஸ்ட்டு நான் சொன்னாலே ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண கூட லைட்டாக நம்ம இப்போ போட்டு போகிறோம் வாட்டர், தண்ணி. ஓகே, தண்ணி லைட்டாக போட்டு போகிறோம். தண்ணி போட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணோம். ஏன்னா நம்ம இந்த எல்லாமே ரா கலர் இருக்குது. அதனால நம்ம இதை நல்லா இதை மாதிரி நல்லா குக் ஆனால் நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவுனா நம்ம கிரேவி ரொம்ப லேசியாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது. கொஞ்சமாக சிக்கன் ப்ராத் பவுடர் போட்டிருக்கு. கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டிருக்கு. நம்ம கொஞ்சமாக போடணும். லைட்டாக நம்ம பிளாக் பெப்பர்
இருக்கு. பிளாக் பெப்பர் இல்லைன்னா ஒயிட் பெப்பர் கூட போடலாம். ஓகே. பிளாக் பெப்பர்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒயிட் பெப்பர் பாருங்க, ஒயிட் பெப்பர் போடுறேன். லைட்டாக ஒயிட் பெப்பர் போடணும். ஓகே. போட்டு இதை நல்லா இங்கே பாருங்கள், ஒயிட் பெப்பர் லைட்டாக போட்டிருக்கு. போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஒரு சாஸ் மாதிரி ஒரு ஃபேன்டாஸ்டிக் நம்ம சாஸ் க்ரீன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கு ப்ரான். ஓகே. ப்ரான் கூட என்ன போடுறதுக்கு, ப்ரான் தமிழ்லே என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ரான்லே தமிழ்லே என்ன நேம், நேம் கூட கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணி கொடுங்க. ஓகே. அப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் ஆகும். இப்போது பாருங்கள், இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லே நான் குக் பண்ணியிருக்கேன். குக் பண்ணால் அப்போ ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கரையில் ஒரு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். கார்லிக் இப்போ நான் போட்டிருக்கு கொஞ்சமாக செஸ்மி ஆயில். இதை செஸ்மி ஆயில் லாஸ்ட்டில் எதுக்கு போடுறேன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த சாப்பிட்டீங்கன்னா நம்ம கார்லிக், கொரியண்டர், சில்லி எல்லாமே பக்கா ஃப்ளேவர், ஸ்பைசி, சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஆயில் இல்லை, ஒன்றுமே இல்லை, ரொம்ப லேசியாக இருக்குது. இந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஆயில் மசாலாலாம் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் நம்ம உடம்புக்கு கூட நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் நீங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயே